ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பொழுது உங்கள் எல்லாருக்குமே நலமாக அமையறதுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்னுடைய முதல் வீடியோவை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த முதல் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு இனிப்போடு ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ கோதுமை கேசரி செய்யலான்னு சொல்லிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாத்தையுமே வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு கோதுமை ரவாவை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கங்க. வறுத்ததுக்கு பிறகு நம்ம ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணி அதோட கலந்து நல்ல சிம்மில் வச்சு அப்படியே மெதுவாக கொதிக்க விடுங்க. அதோட நம்ம ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ரா சுகர், இல்லை எனக்கு சுகர் கம்மியாக வேணும்னா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதில் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டு அதில் ஏலக்காய் பொடியை தூவி விட்டு அதை நம்ம அப்படியே மெதுவாக பிரட்டி விட்டு அப்படியே நம்ம ஒரு கப்பில் எடுத்து சாப்பிட்டாக்கா அப்படியே ஒரு பொங்கல் டேஸ்ட்டுக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், சர்க்கரை பொங்கல் டேஸ்ட்டுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டான ஒரு பதத்தில் நான் இன்றைக்கி இந்த ஒரு கோதுமை கேசரி இதான் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஆனால் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஈவினிங் டயத்தில் தான் இப்போ நான் பண்ணுற எல்லா ஒர்க்குமே ஈவினிங் டயத்தில் தான் இப்போ எல்லாமே செஞ்சிகிட்ருக்கிறேன். என்னோடய இந்த முதல் வீடியோ இதுதான் ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் அனுபவம்னு கூட சொல்லலாம். ஏண்டாக்கா இதை எப்படி எடிட் பண்ணுறது, இதை எப்படி நான் அப்லோட் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனாக்கா இந்த பேசுகிறது கூட எனக்கு எப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நான் போக போகத்தான் இதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் இனிமேட்டு தான் கற்றுக்கணும். ரொம்ப நாள் இது நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன், போடலாமா வேணாமா, இது போட்டால் சரியாகுமா, நம்மளுக்கு இது கிளிக் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பல நாள் இது யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி போட்டு தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நம்ம ஒரு யோசனை அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்கும் போது அதில் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தா தான் அது கிளிக் ஆகுமா ஆகாதாங்கிறதே நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் சரி போட்டு பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் இறங்கி இதான் என்னுடைய முதல் வீடியோ நான் ஆரம்பித்து இப்போ செய்யலான்ட்டு ஒரு முடிவுக்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். என்னோடய ஈவினிங் டயத்தில் எப்போதுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்நாக் ஐட்டம் அந்த மாதிரி செஞ்சுட்டு துணிகள்லாம் அப்படியே கொஞ்சம் மடித்து இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு வேலைகள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் வேலை பார்க்குறது. இந்த துணிகள்லாம் நான் என்ன பண்ணிவிடுவேன், எங்களுக்கு ரூம் எல்லாம் அப்ஸ்டர் மாடியில் இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் ஒரு கூடையில் மடித்து நான் எடுத்து வச்சுருவேன். மாடியிலேயே ஒரு இடத்துல வச்சுருவேன். எப்போ நம்ம மாடிக்கு போகிறோமோ அப்போ எடுத்து கொண்டுட்டு போய் நான் வச்சுப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு வேலைகளும் இந்த மாதிரி கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி பார்த்துக்கிறது. என்னோடய வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்னென்னலாம் நான் செய்கிறேனோ அதை எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி எனக்கு என்னுடைய இந்த வேலைகள் மட்டும் கிடையாது, மற்ற என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவங்கள், ஒரு கசப்புத்தன்மைகள் எவ்வளவோ இருக்கும், லிசனிங் கற்றுக்கிட்டது எவ்வளவோ இருக்கும், அதையுமே நான் உங்களோட என்னால் போதுமான அளவுக்கு நான் பகிர்ந்துக்காவது ஒன்றாவது இந்த பார்க்குற என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் வியூவர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினச்சி தான் இப்போ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதில் என்ன தவறு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், அதை நான் திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன். எங்கள் வீட்டு சோஃபாவில் அந்த கை வைக்கிற இடத்துல நிறைய டர்ட் இருந்துச்சுங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு சோப் லிக்யூட் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டு பிறகு நல்ல தண்ணியில் ஒரு தடவை க்ளீன் பண்ணினேன். ஓகேங்க, முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லை, ரொம்ப நல்லா வந்துச்சு. நீங்களும் இதை மாதிரி நீங்கள் சோஃபாவில் டர்ட் இருந்தாக்க அந்த சோப்பு வாட்டரை வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அழகாக போகுது. முன்னாடி உள்ளத்துக்கும் இப்போ உள்ளத்துக்கும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நாங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு ஆயில் மேக்கர் ஒன்று வர வச்சுருந்தோம்.
இங்கே வந்து இந்தியாவில் இந்தியா மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு சுத்தமான ஆயில்ங்கிறதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலுமே இங்கே வந்து ரேட்டு வந்து கூடையாக இருக்கும். நான் இருக்கிற இடத்துல நான் வந்து வெளிநாட்டில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அதனால் இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ கொஞ்சமாவது நம்ம வந்து ஒரு சின்னதாக வாங்கிக்கிட்டாக்கா, இது ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. இந்த மாதிரி சுத்தமான ஒரு ஆயில் எடுத்து நம்ம வீட்டில் சமைக்கணும்னு சொல்லிட்டு, இதுக்கு நான் வந்து 1 கிலோவுக்கு நான் வந்து 1 கிலோ நிலக்கடலை எடுத்து நல்லா காய வச்சு இதில் நான் போட்டு பார்த்தேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 கப்பு கிட்டக்க வந்துச்சுங்க. கரெக்டாக வந்துச்சு. ரொம்ப எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது இப்போ கொஞ்சம் எடுத்த உடனே உங்கள்கிட்ட காட்டுறது. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்தியாவில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப வாசனையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து சுத்தமான ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு, அதுக்காக வேண்டியே இந்த ஆயில் மேக்கரை வந்து நாங்கள் வந்து வர வச்சுருந்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா முதல்ல நம்ம இந்த மாதிரி எடுக்கிறது. இப்போ நான் போட்ட வீடியோலாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் மாற்றணும், உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுட்டு வேணும், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் எனக்கு சப்போர்ட்டிவாகவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நல்ல வீடியோவோடு உங்களை மறுபடியும் நான் சந்திக்கிறேன்.